வாரிசு அரசியல் மறுமலர்ச்சி திமுகவில் கிடையாது. எப்படி கிடையாதுன்னா, கட்சி தலைவர் தன்னுடைய மகனை வாரிசாக கொண்டு வரணும், மகனையோ மகளையோ அப்படின்னு கட்சி தலைவர் விரும்பி இருக்கணும். யாரை கொண்டுட்டு வரணும்னு நினைக்காரோ அந்த மகனோ மகளோ சந்தோஷமா நான் இந்த கட்சியில் பணியாற்றுன்னு ஏற்றுக்கொண்டிருக்கணும். மறுமலர்ச்சி திமுகவில் எந்த காரணத்தை கொண்டும் மகன் அரசியலுக்கு வரணும்னு தலைவர் வைகோ விரும்பலை. அது எல்லாத்துக்கும் தெரியும். திரு சத்யா அவர்கள் உட்பட எல்லாருக்கும் தெரியும். சரி, துரை வைகோ நான் எப்படியாவது அப்பா கட்சிக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டாரா? இன்னைக்கு வேற சொல்லுதாரு, எனக்கு இந்த அரசியல் பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்லை, அதில் நான் பணியாற்ற விரும்பலை என்று தெளிவாக சொல்லுகிறாரு. இது தமிழ்நாட்டில் வாரிசு திணிப்பில் எந்த கட்சியிலும் இல்லை. எந்த கட்சி இது வாரிசு திணிப்பு கிடையாதுங்கிறதுக்கு சொல்லுவேன். தலைமையும் ஏற்றுக்கல, யாரை கொண்டு வரணுமோ அவருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் கட்சிக்கு ஆள் தேவைப்பட்ட காரணத்தினால், கட்சிக்கு இதை கொண்டு செல்வதற்கு ஒரு நேர்த்தியான தலைமை, எல்லோரும் ஏற்கத்தக்க தலைமை தேவைப்பட்ட காரணத்தினால்தான் துரை வைகோ அரசியலுக்குள்ளே கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்.